இந்தியாவின் பிரதமர் பதவிக்கு வருவேன் என தான் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை என்று நடிகர் அக்ஷய்குமாருடனான உரையாடலில் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் தில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் நடிகர் அக்ஷய்குமார் நேர்காணல் நடத்தியுள்ளார். அப்போது பேசிய மோடி தான் சன்னியாசியாக வருவதற்கு விருப்பப்பட்டதாகவும் அரசியலுக்கு வருவேன் என்று எண்ணி பார்த்ததில்லை என்றும் கூறினார். ராணுவத்தில் இணைந்து சேவை செய்ய விருப்பப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஓய்வெடுப்பது குறித்து தான் சிந்திக்கவே இல்லை என்று கூறியுள்ள பிரதமர் தன்னை பற்றிய மீம்ஸ்களை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நாடுதான் தனது குடும்பம் என்றும் மோடி கூறியுள்ளார். कभी ऐसा विचार नहीं आया और सामान्य लोगों के मन में बात गले नहीं उतरती है. शायद जो बन जाते हैं सबके जीवन में ऐसा होगा. मैं नहीं मानता हूं कि यानी कोई एकदम फैमिली ही उसी प्रकार से बैकग्राउंड वाली हो और किसी के मन में इच्छा जगती हो तो बहुत स्वाभाविक है. वरना मेरा जो फैमिली बैकग्राउंड है उसमें तो अगर मुझे कहीं अच्छी सी नौकरी की भी मिल गई होती तो शायद मेरी माँ अड़ोस पड़ोस के लोगों को गुड़ खिला देती कि चलो भाई बेटे को वहाँ नौकरी मिल गई. तो आपकी लाइफ को मैं अभी आपकी बात में सुन रहा हूँ तो मुझे लगता है अगर आप प्रधानमंत्री नहीं होते तो जिस हिसाब से आप बता रहे हो तो सन्यासी ज़्यादा लगते थे, मतलब सन्यासी बन जाते थे अगर आप. वैसे मैं क्या बनता ये कहना अभी कठिन लग रहा है क्योंकि जो सोचा नहीं वो बन गया. எதிர்க்கட்சியில் தனக்கு நிறைய நண்பர்கள் இருப்பதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உடனான நட்புறவையும் பகிர்ந்து கொண்டார். ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ தனக்கு குர்தா மற்றும் வங்காளத்தில் பிரபலமான இனிப்புகளை மம்தா அனுப்புவார் என்றும் பிரதமர் கூறினார். लेकिन ये ममता दीदी साल में आज भी मुझे एक दो कुर्ते खुद सिलेक्ट करने जाती है और मेरे लिए एक दो कुर्ते भेजती है. अच्छा, that is something very big to know about. Sir, अच्छा, वो मिठाई भी बांग्लादेश के प्रधानमंत्री हैं शेख हसीना जी, तो मेरा दौरा हुआ तो ऐसे ही बंगाली मिठाइयों की चर्चा चली तो आज भी वो साल में 3-4 बार कोई न कोई बंगाली नई मिठाई होगी तो स्पेशली ढाका से मुझे भेज देती. अच्छा, हाँ, स्पेशली बड़ा आग्रह करके. तो ममता दीदी को पता चला तो वो भी साल में 1-2 बार मेरे लिए कुछ न कुछ बंगाली मिठाई जरूर भेज देती है. சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னரே தான் வங்கிக் கணக்கு தொடங்கியுள்ளதாக கூறிய மோடி தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் என்பதால் ஆடை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பேன் என்றும் கூறினார். அண்மை காலமாக நகைச்சுவை பேச்சுகளை தவிர்ப்பதாகவும் தன்னுடைய பேச்சுகள் திரிக்கப்பட்டு விடுமென்ற அச்சமே இதற்கு காரணம் என்றும் மோடி கூறியுள்ளார்.